என்ன வீட்டை விட்டு போறீங்களா? என்னக்கா நீங்க பெட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு பெட்டி விடு இல்லன்னு சொல்றேன்ல. விடு பல்லவிக்கா, விடுன்னு சொல்றேன்ல. சொல்லுங்க மாமா, ஏதாவது பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. பார்வதி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? உன்னை வீட்டை விட்டா போக சொன்னா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ, என் குடும்பத்திலேயே இப்படி எல்லாம் நடக்குது. அண்ணி நீங்க அவசரப்படுறீங்க. நீ ப்ளீஸ் அண்ணி சொன்னா கேளுங்க. பெட்டி கொடுங்க, விடு கொடுங்க அண்ணி. அண்ணி பிரியா, விடு அண்ணி பிரியா. பெட்டியை கொடுங்கங்கறல. கண்ணா விடு. கொடுங்க அண்ணி. ஏன் அண்ணி வேண்டாம் சொல்றத சொன்னா கேளு, கேளுங்க. விடு. அப்பா என்னப்பா அது? என்னங்க? மாமா, நான் உங்ககிட்ட போய் சொன்னது தப்புதான். அஜய் மாதிரி என்னையும் வீட்டை விட்டு போக சொன்னாலும் நான் போக தயாரா இருக்கேன். அக்கா ப்ளீஸ்க்கா, அதெல்லாம் நீங்க எங்கேயும் போக வேண்டாம். சொன்ன கேளுங்க. அண்ணி வேண்டாம் அண்ணி ப்ளீஸ். விச்சு அப்படி எல்லாம் சொல்ல மாட்டான். பெட்டி எல்லாம் எடுத்துட்டு போய் முதல்ல உள்ள வை. இல்ல பாட்டி, மாமா சொல்லாம நான் உள்ள போக மாட்டேன். அவர் அமைதியா இருந்தாலும் அவரு விருப்பம் இதான்னு நான் தண்டனையை ஏத்துக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். அதான் அமைதியா இருக்காருல, போயண்டி. பார்வதி வேணாம்மா, நான் சொல்றத கேளும்மா. எங்க வேணான்னு சொல்லுங்க, சொல்லுங்க. மாமா நீங்க எதுவுமே சொல்லனா அவங்க போயிருவாங்க மாமா. ஒரு பக்கம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், அதுக்காக அஜய் மாதிரி பார்வதி அக்காவையும் வீட்டை விட்டு அனுப்பணுமா? வேண்டாம் மாமா. அப்பா ப்ளீஸ் பா, அண்ணி போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ் பா. அப்பா சொல்லுங்க, நாங்க கிளம்பட்டுமா? அர்ஜுன், எப்ப நீங்க மன்னிச்சு ஏத்துக்கிறீங்களோ அப்ப நாங்க இந்த வீட்டுக்குள்ள வரோம். வேணாண்டா அர்ஜுன், சொன்னா கேளு. பார்வதி, ஸ்ருதி கிளம்புங்க. ஸ்ருதி, ஸ்ருதி சொல்றத கேளு. ஸ்ருதி சொன்னா கேளுன்றல்ல. அண்ணி அண்ணி ப்ளீஸ். ஸ்ருதி, அண்ணி தாத்தா